சர்வத்த சாதக சக்கரம், நம்மளுக்கு சாதகமா அமைச்சுக்கிறது. சர்வத்த சாதக சக்கரம் இதெல்லாம் நான் இப்ப பிந்து திரிகோண வசிகோண தசார யுக்ன மன்வசரன் சொல்றதெல்லாம் மேலேந்து கீழே அந்த ஸ்லோகத்தை. ஓகே, இது கீழேந்து மேல. எப்போதுமே நம்ம ஒரு மோனரை பார்க்கணும்னா செக்யூரிட்டி மேல அங்கேருந்து தானே ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு இது. இப்ப என்ன சொன்ன, சர்வாத்த சாதக சக்கரம். அதுக்கு அடுத்து சர்வ ரக்ஷா கர சக்கரம். சர்வ ரக்ஷைன்னா நீங்க இந்த வீபூதி எடுத்தா ஒரு ரக்ஷைன்னு சொல்லுவாங்க. பெரியவங்களா வீபூதி எடுத்துட்டு போ ஒரு ரக்ஷை அப்படின்னா. சர்வ ரக்ஷை அதாவது நம்ம இது எந்த பூஜையுமேப்பா நம்மளுக்காக ஜபம் பண்றோம்னு நினைச்சுக்கிறோம், கிடையாது. இந்த உலகத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும்னா அது மறைமுகமா போகுது. நம்ம நினைச்சுக்கிறோம் நம்மளே அங்க இல்ல, அதான் உண்மை. அது யாருக்கும் தெரியாது. சோ சர்வ ரக்ஷாக்கர சக்கரம்னா உலகத்தை ரட்சிக்கிற, அந்த உலகத்தை எல்லாரெல்லாம் இது பண்றவங்க ரட்சிக்கக்கூடிய ஒரு சக்கரம். அது அந்த பூஜை பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். அந்த நவாவரண பூஜை பண்ண இதுதான் நவாவரண சீக்ரெட்ஸ். நான் இது சொன்னது ஃபர்ஸ்ட் சொல்றது ஸ்லோகம். இது நவாவரண கூடிய ஒரு சக்கரங்கள். அதுக்கடுத்தது சர்வ ரோக அரச்சக்கரம். அரச்சக்கரம், சர்வ ரோக ஹர சக்கரம். ரோகம்னா உங்களுக்கு வியாதின்னு தெரியும்னு நினைக்கிறேன். ரோகத்தை சரி பண்றது, ரோகத்தை எடுக்கிறது. சர்வ சித்தி பிரதாயக சக்கரம். சித்தி மந்திரம், ஒரு விஷயம் ஒண்ணு வேணும்னா அது சித்தி வேணும்ல. ஆமா, அதை சித்தி பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா. சர்வ சித்தி பிரதாயக சக்கரம். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அம்பாள் என்ன தரா, காமேஸ்வரனும் அம்பாலும் சேர்த்து சர்வ ஆனந்தமய சக்கரம். அந்த சாம்பவி மகாமுத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த கண்ணு இப்படி பண்ணி இது பண்றது. இந்த ஆனந்தமய சக்கராவை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான சைத்தன்யம் அதுல இருக்கு.